இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள். நாள் ஜனவரி 27. உணர்வுள்ள மனசாட்சி தேவன் தந்த வரம். ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என வேதாகமம் கூறுகிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். இந்த பூமியில் செய்யும் குற்றங்களுக்கு அநேக மக்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள். ஆனால் முடிவில் இவர்கள் நியாயாசனத்திற்கு முன்பு நிற்கும்போது தங்களுக்குரிய நீதியான தண்டனையை இவர்கள் நிச்சயமாய் அடைவார்கள். அதேபோல் அநேக மக்கள் தாங்கள் பிறருக்கு செய்த நன்மைகளுக்காக இப்பூமியில் பிறரால் பிரதி உபகாரம் தரப்படாமல் இருந்திருக்கலாம். இருப்பினும் கிறிஸ்து இப்பூமிக்கு திரும்ப வரும்போது அவர்களுக்குரிய பலன் நிச்சயம் அவர்களுக்கு கிட்டும். இவ்வாறு நாம் எதை செய்தாலும் ஒரு நாளில் தேவனுக்கு கணக்கு ஒப்பிக்க வேண்டியது இருக்கிறபடியால் நம் மனசாட்சியின் சட்டத்திற்கு எப்போதும் செவி கொடுக்க வேண்டியது மிக முக்கியமாய் இருக்கிறது. மனசாட்சி தேவன் மனிதனுக்கு வழங்கிய ஒரு ஒப்பற்ற வரமாகும். இந்த வரம் நம்முடைய சரீரத்தில் நாம் பெற்றிருக்கும் வழி என்ற வரத்திற்கு ஒப்பாகும். இன்று அநேகர் வழியை தொந்தரவு தரும் ஒன்றாக எண்ணுகிறார்கள். இந்த வழி நம் ஜீவியத்தில் எத்தனை ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்பதை நாம் உணர்வது இல்லை. வழியின் மூலமாகவே நம்மில் ஏற்படும் ஏதாகிலும் ஒரு சுகவீனத்தை நம் சரீரம் எச்சரிக்கிறது. நம் சரீரத்தில் நோய் உண்டாவதை அறிவிக்கும் முதல் சிக்னலாய் வலி இருக்கிறது. இந்த வலி இல்லாத பட்சத்தில் நமக்கு வியாதி இருந்தால் கூட அதை அறியாதவர்களாகத்தான் இருப்போம். இந்த வலிக்கு ஒப்பாகவே மனசாட்சி இருக்கிறது. நம் மனசாட்சி சொல்லுகிறபடியால் தான் நாம் யாவரும் நம்மை பாவிகள் என அறிந்திருக்கிறோம். எனவே நாம் உணர்ந்திடும் குற்ற உணர்வை உதறிவிடுவதற்கு நாம் முயற்சிக்கவே கூடாது. ஏனென்றால் இந்த குற்ற உணர்வு வலியின் ஆசீர்வாதத்திற்கு ஒப்பாகும். நாம் ஆவிக்குரிய நோவு கொண்டிருக்கிறோம் என்பதையும் அதிலிருந்து நாம் சுகமடைய வேண்டும் என்பதையும் இந்த குற்ற உணர்வை நமக்கு எடுத்து உரைக்கிறது. ஜெபிப்போமா. பரம தந்தையே, எவ்வித தவற்றையும் உடனே உணர்ந்து உம்மிடம் மனம் திரும்பி வந்துவிட உணர்வுள்ள மனசாட்சியை எமக்கு தந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.